यस्याभवत्तजनार्तिसंस्वमन्ये स्वविचारिपूर्णम् सम्भेवकार समनन्यलभ्यं लक्ष्मीति सुमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहगशयत्राणि धृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य जन्मशरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवज्ञानां सद्धामसुपमान् शरणं भवभूतानां ईश्वरं वीररत्नेक्षटारे श्रीरङ्गनाय सर्वोपेन्द्र लक्ष्मेण संवसरे करुणैकपात्रं श्रीरङ्गवीरौराषडोपसृत्यं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नगरिधरचिद्रङ्गभोकारिकाभ्यां कारुण्याश्रीसिंहे जगरिधरजिवोहम् आत्मनिक्षेपगन्धम् वेदान्ते वावधूतत्वमितर्जितारङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्य परमतसमनं व्याख्यातमीडे श्रीमद्रङ्गषठारिसंविवराल्लब्धागमन्तद्वयम् श्रीमद्वीररघुद्वहात्यजगदित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंसदेवीतेः कारुण्यदीक्षास्पदं सेवे रङ्गधीरसाधनवदं नारायणं श्रीमद्रङ्गचटारि योगिचन्द्रशास्त्रशास्त्रशास्त्रशास्त्रशास्त्र ईशानं वन्दे वसैभूषं बुधवरं आर्यं सदा वेदान्तदेशे कटाक्षलब्ध त्रय्यन्तसारमनरज्य गुणं बुधाग्र्यं नारायणाद्यैर्विष्टं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः मनोवाक्कायैः अनादिकालप्रवृत्तानन्ताकृत्यकरण कृत्याकरण भागवतवचार अधक्यापचाररूप नानाविध आनन्दावचारान् आरब्धकार्यान् अनारब्धकार्यान् कृतान् क्रियमाणान् करिष्यमाणान् च सर्वान् अशेषतः क्षमस्व. இந்த சூழ்நிலையினுடைய அர்த்தங்களை பார்த்தோம். இதுக்கு சுவாமி தேசினுடைய வியாக்கியானத்தை அனுபவித்தோம். இப்போ சுதப்பிரகாச்சார சுவாமிகளும் பெரிய வாச்சான் பிள்ளைகளும் இங்க நாம அனுபவித்தோம். இந்த மனோபாக்கை அனாதிகால பிரவృత్తి என்ற சூழ்நிலைக்கு சுதப்பிரகாச்சார் अथ उत्तरखंडं विवृण्वन्ने इष्टप्राप्तेः अनिष्टनिवृत्ति पूर्वकत्व रूपार्थक्रमात् नमशब्दात् मन इत्यादि. அதாவது உத்தரகண்டத்துல ஸ்ரீமதே நாராயண நமசப்தத்தினால அனிஷ்ட நிவர்த்தி பூர்வக கவலைப்படுது. அதனால அந்த நமசப்தத்துல அர்த்தத்தை விவரிக்கிறாங்க. அதாவது உத்தரகண்டத்துல மனஹான்றதுனால
மனசினால, அதாவது இது கரணங்கள்னால ஏற்படக்கூடிய அபச்சாரங்களை சாதிக்கிறார். அப்ப அனாதிகால பிரவருத்த பிரவருத்த பிரவருத்தம் ஆனந்தே ஹேது. இங்க அனாதிகால பிரவருத்த அனந்த அப்படின்னு இருக்கு. இந்த அனாதிகாலமாக செய்யப்பட்டு வருகிற இந்த முக்கரங்களாலே செய்யப்படுகிற அபச்சாரங்கள் அதுக்கு எதிராக காரணம் அப்படின்னு சொன்னா இந்த மனோ வாக்கியங்கள் தான் காரணம் அப்படின்னு சாதிக்கிறேன். ஆனந்தே ஹேது. அதாவது அனந்த சுத்தமா இருக்க அனந்தமானது பிரதம அனந்த சத்தா, முதல்ல ஒரு அனந்த சத்தம் சொல்லப்படுறது. அது சாமானிய அபராத விசேஷம். அதாவது பொதுவாக அபகாரம் சொல்றது அதுக்கு அது எப்படிப்பட்டது அப்படின்னா அதுவும் அனந்தம், எல்லை இல்லாதது. அதனால பொதுவாக சாதாரண அபராதத்தை சொல்லப்படும். அதுக்கப்புறம் சாமானிய அபராதம் முத்வா விசேஷ அபராதமாக பகவதி. முதல்ல சொல்லிட்டு மனோவாக்காய அனாதார அனந்த, அப்புறம் அதிர்ஷ்ட என்ன கிருத்தியாக அதெல்லாம் பொதுவான அதிர்ஷ்ட கண்ண கிருத்தியாக இதெல்லாம் பொதுவான சமம். அதுக்கப்புறம் விசேஷமாக சொல்ற விசேஷ அபராதமாக பகவதி. இந்த பகவத் அவதாரத்தினுடைய அவதாரம் தான் விசேஷமானது. அதனால பகவத் அவதாரம் ஆரம்பிச்சு. பகவத் அவதாரா சிசுபாலாக இருக்கு. பகவத் அவதாரம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா அது விவரணமே பண்ண வேண்டாம். சிசுபாலன் தண்டவத்திரன் இதெல்லாம் எதிர்மானத்தை செஞ்சு அவதாரப்பட்டார்களோ அந்த மாதிரி. அதனால அது பகவத் அவதாரத்துக்கு கிருஷ்ணாந்தமாக சிசுபாலாவுக்கு சொன்னார். பகவத் அவதாரத்து பகவத் அவதாரத்துக்கு என்ன அப்படின்னா பாகவதிலே அர்த்தாதி நிமித்தாந்தரேன கிருதா. அப்படின்னு சொன்னா இந்த பாகதூர் விஷயத்துல பணம் முதலிய அந்த பணத்தினுடைய, அதாவது அந்த சுவாமி ரொம்ப கரெக்டா இருக்கார். அந்த சுவாமி உபன்யாசத்துக்கு ஏற்பாடு பண்ணி அவருக்கு விசேஷமான சம்பாவனை அவர் அனுப்புவார். அவர் எதுலையுமே நாட்டம் இல்லாதவர். அவரை கூட்டு அவர் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கூட அவருக்கு சம்பாவனையை பண்ணி அதை அனுப்பிச்சுட்டா நான் என்னவோ அது வேண்டான்னு சொன்னதோட கேட்கல. ஆனா வற்புறுத்தி இருக்கு அப்பதான் எங்களுக்கு இது அப்படின்னு சொன்னா அவர் எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக இருக்கு. அப்போ அவர் வேண்டான்னு சொல்லிட்டு அவருக்கு சம்பாவனை கிணிச்சு அதெல்லாம் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாங்க கைங்கரியம் அப்படின்னு சொன்னா சுவாமி உகந்த கைங்கரியமா இருக்கும். அது அந்த விஷயத்துல அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு அது சரி இல்ல இதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பல அவதாரங்கள், அதாவது சுவாமியினுடைய திருவுள்ள உகந்து அதுக்கு ஏற்ற மாதிரி காரியம் பண்ணணும். இல்ல எப்பேற்பட்ட சுவாமி ஏன்னா அவன் யார் கூட்டம் வர்றது கிடையாது. ஆனா நான் கூட்டு வந்தா பார்த்தியா நான் அவனை சம்பாவனை பண்ணியாச்சு அப்படிங்கிற பேர் மாற தட்டிமா. அவர் இதெல்லாம் அவரு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இவன் மாற தட்டிக்கிறதுக்கு பண்றது அந்த மாதிரி இதெல்லாம் சில அவதாரங்கள் அதுதான் சாதிக்கிறது. அடுத்த பாகவதாவதாரத்து பாகவத் விஷயே அர்த்தாதி நிமித்தாந்தரேன கிருதம். இந்த மாதிரி சில காரணங்களை கொண்டு அவரிடத்துல அவதாரப்படக்கூடிய பாகவதாவதாரம். பாகவதாவதாரோ பகவதாவதாரா பகவத
பாகவதாவதாரோ பகவதாவதாரா, பகவதாவதாரோ பகவதாவதாரா, இது ரெண்டும் ஒண்ணுதான். அதாவது எப்படின்னாக்க பாகவன்கிட்ட அவதாரப்பட்டா அது பகவான்கிட்ட அவதாரப்பட்ட மாதிரி. பகவான் இடத்துல செய்யப்பட்ட அவதாரங்கள்லாம் பகவதாவதாரம் ஆகுமா அப்படின்னு சொல்ற. ஏன்னா பாகவதார்கிட்ட அவதாரப்பட்டா எம்பெருமானுக்கு அவதாரம் எம்பெருமான்கிட்ட அவதாரம் எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னா, ஞானிக்கு ஆத்மே மேமதம் சொல்லியிருக்காரு. ஞானிகள் விஷயத்துல பரமாத்மா ரொம்ப அவர்கள் தான் பிராணம் மாதிரி பகவான். அப்படி பாகவதற்கு அவதாரப்பட்டா பகவானுக்கு பிடிக்காது, அது ஒத்துக்கலாம். பகவான் கிட்ட அவதாரப்பட்டா பாகவதற்கு அவதாரப்பட்டது எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் பகவான் கிட்ட அவதாரப்பட்டா அந்த பாகவதற்கு மனசு ரொம்ப ரொம்ப சிரமப்படும். இப்படி பேர் பெருமாள் அவதாரப்படுறானே அப்படின்னு. அதனால அந்த பகவான்கிட்ட அவதாரப்பட்டா பாகவதார மனுஷன் போக முடியாது, பண்ண முடியும், அதுவும் அவதாரம் தான். அதனால பகவான் கிட்ட அவதாரம் பண்ணா பாகவதற்கு அவதாரத்தை எப்படியாவது சொல்லி கேட்கணும். பாகவதாருக்கு அசைக்க அதையும் பொறுக்க மாட்டான் வாழும். அதுக்கப்புறம் பாகவத பாகவத பக்த விஷயாபச்சாரா அசக்கியாபச்சாரா. பெருமாள்கிட்ட அபச்சாரப்பட்டாலும் பண்ணலாம். ஆனா பாகவதர்கிட்ட அபச்சாரப்பட்டா அதுதான் அசக்கியாபச்சாரம், அது பொறுக்க முடியாது. அதுவும் ஆச்சாரியர்கள் விஷயத்த அபச்சாரப்பட்டா அது ரொம்ப பெரிய அபச்சாரம். பாகவன் இடத்துல பாகவதன் கிட்ட அவன் அவன் பாகவதன் இல்லைன்னு அபச்சாரப்பட்டா அது ரொம்ப தப்பு. ஏன்னா பாகவதர்கள் கூட பெருமானுக்கு கைகிரி பண்ணுகிறார்கள். அவருக்கு அவதாரம் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பாகவன் யாரு அப்படின்னு சொன்னா, ஜென்மத்தினால தாழ்ந்தவனாக இருந்து அவன் பகவான்கிட்ட பக்தியாக இருந்து பகவானுக்கு கைத்திரியம் பண்ணா அவனை சூத்ரன் சொல்லி அவனை இழிவுபடுத்தக்கூடாது, அவன்கிட்ட அவதாரப்படவே கூடாது. அதனால அதுவும் பகவானுக்கு பிடிக்காது. அதே மாதிரி அச்சாவதார விக்கிரகசிய அபயலட்சண்ய பிரதிபத்தியவா, இது என்ன ஏதோ லோகத்தால் ஆனது தானே விக்கிரகம் அப்படின்னு அந்த புத்தி வரவே கூடாது. இதெல்லாம் அவதாரத்தை தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் ஏகை ஏகைக கோட்டியா அவாந்தர 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 அவிதாபாரோ நானாவித சப்தா. அதுக்கப்புறம் நானாவித அனந்தாபச்சாரான்னு இருக்கு. அசக்கியாபச்சாரம் நானாவித நானாவித அனந்தாபச்சாரம் சொல்லு. நானாவிதக்கு என்ன அப்படின்னா, அதாவது ஒண்ணுக்கும் உட்பிரிவு இருக்கு. எது இல்லை அப்படின்னா கிருத்தியாகரணம் அகிருத்தியாகரணம் பகவதவதாரம் பாகவதவதாரம் அசக்கியாவதாரம் இவை எல்லாருக்கும் அதுல ஒண்ணு உள்ளுக்குள்ள வித்தியாசம் நிறைய இருக்கு. அதனாலதான் நானாவிதம் சொன்னேன். நானாவிதம் இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஐக்கிய கோட்டியா நானாவிதம் சொல்லி அதுக்கப்புறம் சர்வன் சொல்ற சர்வான் அப்படின்னு சொல்ற. அப்போ நானாவிதம் வேற சர்வான் அப்படின்னா பல பலவையா இருக்கே, அவன் மொத்தத்தையும் சேர்த்து
அதான் ஏகைக கோட்டியா அவாந்தரா அபிதாபரம் ஒண்ணு ஒண்ணுக்கும், அதாவது 5 விதமான அப்தானங்கள்: அசித்தகரண, வித்யாகரண, பகவதோட்டான, பாவ அசத்தியம். இவைகள்ல ஒண்ணு ஒண்ணுக்கும் பிரிவு உண்டு. அந்த பிரிவுலையும் நானா விதங்களா இருக்கு. இவைகள் எல்லாம் சேர்த்து சர்வசத்தா அபராத வெக்தி காஷ்ணிய காஷ்ணிய பரகா. காஷ்ணியம்னா மொத்தம். ஆக இந்த ஜீவர்கள் ஜீவர்களுக்கு உள்ள வித்தியாசங்கள் என்ன? இவர்களுக்கு இப்போ அச்சேதனங்கள் அபதாரப்படுறதுக்கு பிரசக்தியே கிடையாது. ஏன்னா அதுகளுக்கு ஞானமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்போ இந்த அபதாரங்கள் பண்ணக்கூடிய தன்மை உடையவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா இந்த சேத்தனர்கள் தான். அந்த சேத்தனங்கள் பண்ணக்கூடிய சேதனங்கள்ல எத்தனையோ வகைகள் இருக்காங்க. அவ மொத்தத்தையும் சேர்த்து எல்லாரையும் சேர்த்து அவாவா பண்றது, மொத்தத்தையும் சேர்த்து பண்றது, அந்த அவாவாலே பலவிதமான அவதாரங்கள் பண்றது, இது எல்லாத்தையும் சேர்த்து இங்க சர்வான் சப்தத்தை சொல்றேன். சர்வான் அசேஷதாக சமம். கர்மணாம் கர்மணாம் வைதிக கர்ம அனர்கதா ஆபாதன சக்தி. இப்போ அதுக்கு மேல இந்த கர்மங்களால் அபதாரப்படுறதால அவன் வைதிக கர்மாவுக்கு யோகிதை இல்லாத ஆயிடும். எது இவன் பண்ணக்கூடிய அபச்சாரங்கள் இருக்கு, அதனால அதனுடைய பலன் என்ன அப்படின்னா இவன் வைதிக கர்மாக்களை பண்றதுக்கு யோகிதை ஆயிடும். அப்படிப்பட்ட சக்தி உடையது அந்த அபராதங்கள். அது மேலும் மேலும் என்ன பண்ணும், அதுக்கு மேல பிரத்திவாய கரத்துவ சக்தி. அதுக்கு மேல என்ன பண்ணும், திருப்பி 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 தப்பு பண்ணும்படியா பண்ணும், பிரத்திவாயத்தை உண்டு பண்ணும். அப்புறம் வாசனா ஜனகத்துவ சக்தி சக்தி அஸ்தி. அதுக்கப்புறம் சரி இவன் பண்ணிட்டு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது அந்த பழைய வாசனை வரும், அது அப்படியேதான் இருக்கும். இப்போ அதாவது இப்போ அதிகமா குடிக்கணும்னு ஏதோ கொண்டு ஆஸ்பத்திரி எல்லாம் கொண்டு விட்டா அவளை சில பேர் திருந்துடுறான்னு சொல்றா. சில பேர் திருந்த முடியாது. திருந்த முடியுதுன்னா அது வாசனை அப்படிதான் அவனை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த அபச்சாரங்களானது மேலும் 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 படிப்படியாக இந்த வாசனையை உண்டு பண்ண அந்த வாசனையை உண்டு பண்ண. இப்போ இந்த ஜென்மா இப்ப வாசனை இந்த பாப்பங்கள்லாம் பண்றோமே அப்படின்னா ஒரு ஜென்மத்துடைய வாசனை அதுக்கு என்ன அப்படி சக்தி உண்டான அப்படின்னா உண்டு அப்படின்னு சொல்றேன். அதனால இப்படி இதெல்லாம் இதை கொண்டு அசேஷத்தை சொல்றேன். தத்திர அந்நியதம சக்தி மாத்திரம் க்ஷமாவிஷயோ மா பூதி அசேஷத்தா வரும். அதாவது மோட்சத்துக்கு இந்த அசேஷகான்னு சொன்னதுனால எப்பேற்பட்ட, அதாவது இவனை வைதிக கர்மாவுக்கு யோகிதையில் எப்படி பண்றது, திருப்பி திருப்பி பாபத்தை பண்ணும்படியா பண்றது, அதுக்கப்புறம் அந்த பூர்வஜந்து வாசனையும் இவனை கூட்டு பண்ணிட்டு பண்றது, எல்லாத்தையும் சேர்த்து இவைகள்லாம் இந்த க்ஷமாங்கிறது என்னன்னா பொறுக்கக்கூடியது. அந்த பொறுக்கிறதுக்கு விஷயமா ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா பாபத்தையும் எடுத்துட்ட. ஒரு பாபத்து பாபம் செய்யறது சுலபமா பண்ணிடலாம், ஆனா அதை பொறுக்கணும்னு கேட்கறதுக்கு அவன் சக்தி அவனுக்கு இருக்கான்னு அவ்வளவு அந்த பொறுக்க முடியாத அளவுக்கு பாவத்தை. அதனால நான் அசேஷதான் சொல்றேன். பொறுக்கிறதுக்கு முடியாததான பாபங்கள் எது எது இருக்கோ பொறுக்கிறதுக்குன்னா என்ன, சகிக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, மன்னிக்க முடியாததுக்கு இந்த வகையில பாவங்கள் இருந்தாலும் அப்படிப்பட்ட பொறுக்க முடியாத சமிக்க முடியாத பாவங்களா இருந்தாலும் சமஸ்வா அப்படின்னு இதுல கேட்கிறேன். இது சிவபிரகாசத்துக்கு. அதுக்கு மேல பெரிய வாக்கியம் பிள்ளைகளுடைய வாக்கியத்தை, அதாவது இந்த மனோபாக்காய்க்கு அவதாரிகா சாதிக்கிறார்.
ஆக முதல் சூர்ணிகை அது ஆரம்பத்துல இருந்து சைக்கிற இந்த சூர்ணிகை அவதாரிக்க அதாவது ஒன்னாவது சூர்ணிகையிலிருந்து பிராப்தியம் பிராபக விவசாயத்துக்குமாக சரணம்புக்கு முதல்ல பிராட்டி கிட்ட சரணை பண்றார். இரண்டாம் சூழ்நிலை பிராட்டி பிரசாத்தாலே பெற்று அசுதே தயவு சர்வம் சம்பஸ்தே அப்படின்னு சொல்றார். அனந்தரம் ஆசைக்கு உறுப்பான உடையது நாதத்துவம் சொல்லி அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய கல்யாணிகத்தான சுவேத சமஸ்தம் சொல்லி அனந்தரம் ஆசைக்கு துணையான சீதாதி குணங்களை விட்டு ஆர்த்த சௌகாரம் சாமிய காருண்ய அந்த குணங்கள்லாம் சொல்லி முன்னிட்டு பிராட்டி புகழாரமா தாம் சரணம் கொடுத்து அப்ப பெருமாள்கிட்ட அப்புறம் இவர் சரணாதி போட்டார். அனந்தரம் பூர்வ பிரக்கிரியாலே சரணம் கொடுத்து அனந்தரம் இதிகாச பிரக்கிரியாலே சரணம் கொடுத்து அனந்தரம் கீழ் விட்டவடைய சரணையாக நாம் அளவே கீழ் பண்ணிடப்படுறதுக்கு நாமும் பண்ணினோம். அதுக்கு மேல அப்படின்னு சொல்லி மகான்கள் பூர்வர்கள்லாம் இதுக்கு முன்னாடி எப்படி பெருமாள் சரணம் அதே மாதிரி இவரு சரணாகம் பண்ணி அது அப்படிப்பட்ட எம்பெருமான் இதிகாச புராணம் அவன் பிரசித்தமானவன் அப்படின்னு சரணமகம் கொடுத்து அதுக்கப்புறம் பெருமாள் இதுன்னா ஒண்ணு நீர் உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கீழ்பின்ன சமத்துக்கு சாதனம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக இவ்வளவாலும் பூர்வ கண்டார்த்தத்தை அனுசரித்தாங்க. இதனால துவயமந்தத்துக்கு இவருடன் தான் சரணாதிகாரியம் அதெல்லாம் பூர்வ கண்டமாக சீவன் நாராயண அனுசரித்து உத்தரகண்டார்த்தத்தை அருள் செய்கிறார். இந்த மனோவாக்கை இந்த ஆரம்பிச்சிருக்கு அவர் உத்தரகண்டத்துடைய சிவனுடைய நாராயண அனிஷ்ட நிவர்த்தி உண்டானால் அல்லது இஷ்டப்பிராப்தி கிடையாமையாலே அதனால அனிஷ்டம் எந்த காரியம் எடுத்தாலும் அதுக்கு அனிஷ்டத்தை போய்கினாதான் இஷ்டத்தை அடைய முடியும். அந்த ரீதியில முதல்ல நமசப்தத்தினுடைய அர்த்தமாக அனிஷ்ட நிவர்த்தி மூலமாக இஷ்டப்பிராப்தியை பிரார்த்திக்கிறார். இதுல இஷ்டப்பிராப்தி கிடையாமையாலே முந்திர நமசப்தத்தை அருளை செய்கிறார். நமசப்த அது தனக்கு தேகாத்மாபிமானம் உள்ள விரோதியை அதையும் போட்டி தர வேண்டும் என்று அர்த்தமாக நிர்வகித்து போர்வது. முதல்ல நமக்கு பாபப்படுறதுக்கு என்ன காரணம்? இந்த சரீரமே ஆத்மா அப்படின்னு முதல்ல அதுல இருந்து என்னாச்சு அதுக்கப்புறம் எல்லாம் இது எனக்காக அப்படின்னு ஒரு பற்று வந்து எல்லாமே அதுல மமதா புத்தி அதான் சொல்றேன். மமதா புத்தினா என்னுடையது எனக்காக நடுவுள்ள விரோதி அடைய போகிறது. அதுக்கப்புறம் இப்படி சரீரமே ஆத்மான்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு லோகத்துல இருக்கிற அனுபவம் மொத்தம் நான் தான் அனுபவிக்கணும் எல்லாம் என்னுடையதுதான் அப்படின்னு இந்த அகங்கார மமகாரங்கள் வர அளவுக்கு நம்ம நடுவில் பட்ட காரியங்கள் இருக்க இவைகள்லாம் அபராதங்கள். இவங்க மொத்தத்தையும் என்ன போக்கும்படியாக பிரார்த்திக்கிறார். அதுதான் சகல கர்ம கயத்தாலேயே அதனால அதை முந்திர கர்மத்தை அருள் செய்கிறார். நம்மாழ்வார் பொய் நின்ற ஞானமும் புல்லா அழுக்கும் அப்படின்னு நம்மளுடைய தசையை நல்லா வர்ணிக்கிறார். பொய் நின்ற ஞானமும் புல்லா அழுக்கோடு கும்பிடம்பு இன்னே நினைப்பை இடியாகிறார் உயிரிழப்பான் என்னென்ன யோனியுமா அடியன் செய்ய வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறேன். நான் இப்படி பாபங்கள் பண்றதுக்கு எதிராக காரணம் அப்படின்னா இந்த சரீரம் தான். இந்த சரீரம் அனாதியாக கர்மடியாக அதனால கர்மத்து இவர் கர்மத்துக்கு அடி. சரி, இந்த கர்மானாக எதனால அது அஜ்ஞானத்துக்கு அடி எடுத்தினாங்க என்று கர்மத்தை முத்திராக செய்கிறார். அவர்களுக்கு அனுபவமாயிருக்கையாலே
அகங்காரம் சொல்லிக்கிற பிரகாரத்தை அழித்து செய்தார். அதனால இந்த அவித்யா அப்படிங்கிற கர்மாவனால எல்லா கர்மம் அந்த கர்மா ஒழியணும். இவருக்கு சுவானுபவமா இருக்க செய்த தரிசனத்திற்கு கர்ம பிராதானியம் சொல்லி போடுவதும் உண்டாகியாலே அதனுடைய சித்திக்கு உறுப்பாகமாவும் மாயாவாதி அவித்யா நிமித்தி மோட்சம் இந்த அவித்யாலே அதனுடைய சிதிக்ஷேபார்த்தமாகவும் இவர் கர்மம் முதலாக செய்கிறார். அதற்கு செய்கிறார். அதாவது ஞானமும் முதலாவளுக்கு உடம்பும் நேர்மை ஞானங்களை அதே செய்யும் அந்த ஆழ்வார் என்ன பிரார்த்திக்கிறார். இவர் இந்த கர்மாவே எனக்கு இந்த சரீரம் ஏற்படுத்தக்கூடிய அனாதியான கர்மா இருக்க அந்த கர்மா அவித்தியை போகணும் அப்படின்னு அந்த போயிட்டு ஞானம் பார்த்தார் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இப்போ இங்க பாஷிகாரர் இங்க என்ன அறிகிறார், இந்த கர்மாவனால மறுபடியும் ஜென்மா எடுத்து பூர்வ கர்ம வாசனையினால திருப்பி திருப்பி அபசாரம் பண்ணிட்டே இருக்காங்க. எத்தனை அபசாரங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அந்த காரணமா இருக்கிறதுனால அந்த காரணமாக இந்த தேகத்தினால வரக்கூடிய அபசாரம் மொத்தத்தையும் ஏற்படும். அதுல அவர் என்ன ஆழ்வார் என்ன சொல்றன்னா, இந்த கர்மாவுக்கு காரணமாக இருந்த சரீரம், இந்த சரீரம் போயிடுச்சுன்னா இந்த கர்மா வராது. அதனால இந்த கர்மா ஒழியணும்னு சொல்றாரு. பாஷிகாரன் சொன்னா என் கர்மா ஏற்பட்டு போச்சு, ஆனா கர்மா அனாதியான கர்மாவனால நான் பண்ண ஒரு அபச்சாரம் இருக்கு, அந்த அபச்சாரம் போகணும்னு இவர் பார்க்கிறேன். கர்மாவனால் ஏற்பட்ட அதான் தேகாத்மா விவாதத்தினால பண்ணக்கூடிய அபச்சாரங்கள் ஒழியணும். இதுதான் அந்த ரெண்டு பேருக்கு அழ்வாரும் இப்படிதான் பார்த்தார். இவர் காரிய பரம்பரையை ஆழ்வார் நாம் பண்ணக்கூடிய பாபங்களுக்கு காரணமாக இருக்கிற சரீரம் கர்மா அது போகணும் பாருங்க. இவர் என்ன பண்ணார், இந்த சரீரத்தால் ஏற்படக்கூடிய காரியமாகிற அபச்சாரங்கள் சொல்லியும் இந்த அபச்சாரத்துக்கு போகும் பிரார்த்திக்கிறார். அவர் என்ன அபச்சாரி முடிச்ச மனோபாக்காயை கர்மத்தின் பரிகரம் ஏது என்று பார்த்தால் மனோவாக்காயங்கள் நாம் பண்ற கர்மாவுக்கு எதிராக சாதனங்கள் அப்படின்னா இந்த மனோவாக்கு மனோவாக்கு காயங்கள் இந்த மூணு தான் இதுக்கெல்லாம் பரிகரங்கள். பரிகரங்கள்னா அந்த காரியம் செய்யறதுக்கு துணையா இருக்கக்கூடிய சாதனங்கள். ஈஸ்வரனை லபிக்கை அவனை இழந்து அனந்தப்பதை கூடுதாய் மனையேவ மனுஷியானான் காரணம் மத்த மோட்சயோகோ அப்படின்னு ஒரு பிரமாணம். அந்த பிரமாணத்தை என்ன சொல்றதுன்னா, இந்த இது விஷ்ணு புராணம் சொல்லப்படுவதே தோணும். மனையேவ மனுஷியான காரணம் பந்த மோட்சயோகம் பந்தாய விஷயா தங்கி நித்தியை நிதிஷயம் மனஹா. அதனால இந்த நமக்கெல்லாம் நமக்கு இந்த சம்சாரத்துக்கு மோட்சத்துக்கு எதிராக காரணம் அப்படின்னு இவன் மோட்சம் போகணும் அப்படின்னு சொன்னா இந்த மனுஷன் நினைக்கணும், இந்த சம்சாரத்துல இருக்க சுகத்தை அனுபவிக்கிறது விட்டு மோட்சத்தை போய் சுகமா கண்ணுக்கு எதிர்க்கு நம்ம எவ்வளவு சுகத்தை அனுபவிக்கிறோம், எத்தனை விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு விஷயமா இருக்கு, அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஆயுஷே போராது. அவ்வளவு அனுபவங்கள் இருக்கு இந்த லோகத்துல. அதை விட்டுட்டு எங்கேயோ மோட்சத்துக்கு போனோமா அதுக்காக பசி பண்ணியோடு பகவான் எல்லாத்தையும் பகவான் ஆராதனமா பண்ணணுமா தொடப்ப நாம இங்க இருக்கிறதே சுகமா இருக்கலாம். சரீரம் போனா விட்டு அது கஷ்டப்படுறது யாரும் உனக்கு தெரியமாடா எனக்கு தெரியமாடா, அதனால எல்லாம் சுகமா இங்கேயே சௌக்கியமா இருக்கா அப்படின்னு அதை ருச்சி இருக்கிறதுக்கு அதுக்கு காரணம் அதுவும் பண்ணலாம். இதெல்லாம் திரும்பி சம்சாரத்துக்கு விடுபடுறதுடா, நம்ம மோட்சத்துக்காக போகணும், யாரு என்ன சொன்னாலும் அந்த பக்கம் திரும்பக்கூடாதுடா, பெருமா பகவான்டா அவனையே நினைச்சு அவன் திருவிழியே அடையணும்டா அப்படின்னு நினைக்கிறதும் இந்த மனசுதான். ஒருத்தனை கெடுக்கிறதும் இந்த மனசுதான், நல்லவனாகிறதும் இந்த மனசுதான். அதனால இந்த மனசு சப்தாதி விஷயங்கள்லாம் ஈடுபட்டு மனசு சப்தாதிக்கு சப்தங்கள் அதாவது சம்சாரத்துக்கு ஏற்றுவார்கள். ஆனா இதே விஷயங்கள்ல பற்று இல்லாத மனசை கடினமா வச்சுட்டு வைராக்கியத்தோட இருந்தாங்க அது மோட்சத்துக்கு கொண்டு விடுறது. ஆக மனசுதான் முக்கியம் அப்படின்னு இந்த பிரமாணமே விஷ்ணு புராணமே சொல்றது. அதுதான் இங்க காய்கிறார். இவைதான் ஈஸ்வரனை தவிக்கும் எது
இந்த முக்கரணங்கள் இருக்க இதைதான் எம்பெருமான் அடையிறதுக்கு சாதனம். அதே சமயத்துல அவனை இகழ்ந்து யாரு எம்பெருமானை இகழ்ந்து அனர்த்தப்படுகை தூண்டலா இருக்கும். அனர்த்தப்படுகைன்னா கஷ்டப்படுதுன்னு இருக்கும். என்ன கஷ்டம் அப்படின்னு சொன்னா ஏதோ இப்ப சுகமா இருக்க மாதிரி இருக்கிறது பின்னாடி கஷ்டம் தான். எதை அனுபவிச்சாலும் கடைசியில வியாதியில கொண்டு விடும். நல்லா சுகமா இருக்கு குடிக்கிறதுக்கு அப்படின்னு குடிச்சா கடைசியில நுரையீரல்லாம் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில போய் கஷ்டப்பட்டு சரி இதர விஷயங்கள்ல அனுபவிக்கிறவன் அப்படின்னா கடைசியில அவன் எந்தோ வியாதிகள்லாம் வருது. அதனால எந்த சுகத்துல அனுபவிச்சாலும் கடைசியில் நோய்வாய்ப்பட்டு தான் போகும். நோய்வாய்ப்பட்டு இருந்தா கூட டக்குன்னு போயிட்டா பரவாயில்லையே, அது எந்த நாள் இழுக்க வச்சிருக்கோம் அதுவும் தெரியாது. அதனால இப்படி எல்லாம் கஷ்டப்படும் இதான் அழுத்தப்படும். பெருமாளை நினைக்காத விட்டோம் அப்படின்னு சொன்னா நாம நிச்சயமா கஷ்டப்படுவோம். அதுதான் அனுத்தப்படுகின்றது. மனையவ மனுஷியான காரணம் பந்த மோட்சயோகோ எங்கே இருப்பது. இது மனோபாக்காயகி அதுக்கு இங்க விவரணம் பண்றார். அனாதிகால பிரவிருத்த அனாதிகாலமா பண்ணி போங்க. அதாவது ரொம்ப நாள் இன்னைக்கு இல்லை நெத்தி இல்லை ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அனாதிகால பிரவிருத்த அனந்த சரியா அப்படிப்பட்ட அவதாரம் எத்தனைனா அளவில்லாதது அளவிறந்தவற்றை அவைதான் இருக்கும்படி எண்ணில். சரி அப்படிப்பட்ட அளவிருந்த அனாதிகாலமா பண்ணிட்டு இருக்க அளவு இல்லாம இருக்கு. அவையெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா அகிருத்தியகரண இது அகிருத்தியகரணது இது ஒரு அவதாரம். இது என்ன கிருத்தியாகரண இது என்ன பகவத் அவதார இது என்ன பகவத் அவதார இது என்ன அசக்கியாவதார இது என்ன இப்படி 5 விதமான சொன்னார். இப்படி நானாவிதமாய் பகுவிதமாய் அனந்த அவதாரான் இவற்றில் ஓரோ விதமே அனந்தமாய் உள்ளதுதான் அசங்கியதான் இருக்கு. அவதாரத்தினுடைய அனல் பதையை இருந்தபடி இப்ப எண்ணிக்கை சொல்லிட்டேன். என்ன அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத் அவதார அசக்கியாவதார இப்படி 5 விதமான அவதாரங்கள் சொல்லிட்டார். இது எண்ணிக்கை. அது எப்படிப்பட்டதுன்னா பிரம்ம கல்பனீதான் உபவேத்யம் தற்கில் ஜந்துரிகணார்த்தே அப்படின்னு இந்த பிரமாணமானது இதுவும் ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்தில் சாய்கிறேன். பிரம்ம கல்பனீதான் உபவேத்யம் தற்கில் ஜந்துரிகணார்த்தே எந்த ஒரு பாவம் அது இந்த 1000 பிரம்மகல்பங்கள் அது அனுபவித்தாலும் நசிக்காது, அந்த பாவம் போகாது. அப்படிப்பட்ட பாபத்தை இந்த சேத்தனன் சொல்ல ஜத்துன்னு சொல்ல, அதாவது புத்திய சரியான விஷயத்தை உபயோகப்படலைன்னா அவனுக்கு அறிவு இருந்தும் அறிவு கெட்டவன் தான் அர்த்தம். அதனால ஜந்துன்னே சொல்லிட்டார். அதனால அப்படிப்பட்ட ஜந்து இந்த ஜந்து மாறவே மாறாதுடா அப்படின்னு சொல்ல. அதனால இது அந்த பாவத்தை அரை கணத்துல பண்ணி விடுது. அது பலனை 1000 பிரம்மகல்பத்தை முடிஞ்சாலும் அது அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட பாவத்தை அரை கணத்துல பண்ணி விடுவது என்று 100,000 பிரம்மகல்பம் கூடினாலும் அனுபவித்து முடிக்க ஒண்ணாத பாபத்திலே இச்சேதன் ஒரு கணத்திலே பண்ணுவது. ஆரப்த காரியான் இப்பதான் கொண்டு ஆரப்த காரியான் பல பிரதானத்தில் ஒருபட்டவை அனாரப்த காரியான் பிரபல காமாதிரோதானத்தாலே அவசர பிரதீட்சமானவை கிருதான் பிரியமானான் கனிஷ்யமானான்
கரிஷ்யமானாச்ச காலத்திரயத்தில் உள்ளவையும் சர்வான் இவற்றைத்தான் சிலவற்றை சொல்லிட்டு என்னால் சொல்லி முடிக்க ஒண்ணாத எல்லா பாவங்களையும் இங்க அதாவது ஆரத்த காரியான் பலத்தை உத்தேசித்து பண்ணப்பட்ட அதாவது நாம் பண்ண காரியங்களுடைய கர்மாக்களுடைய பலன் அந்த பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. அதான் ஆரத்த காரியம். அனாரத்த காரியான் சில காரியங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காமக்குரோதாதிகளால சில சமயம் நாம் ஈடுபட்டு அதை தப்பா பண்ணிடுவோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அதனாலதான் அதனால கிருதான் கிரியமானான் கரிசமானான் இது கிருதான் கிரியமானான் கரிசமான இது காலத்து சொல்லப்படுறது. அத காலத்திரயத்தில் உள்ளவையும் இவைதான் சிலவற்றை சொல்லிட்டு இருந்தனை. இப்போ என்னால் சொல்லி இந்த சர்வான்னு சொன்னதுனால இப்போ இங்க 5 வகை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆரம்பத்துக்கார இப்படி அதையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. அதனால சர்வானு என்னால் சொல்லி முடிக்கணும்னாத எல்லா பாவங்களையும் அசேஷமாக சமாதானமாக பொறுத்திட வேண்டும் என்கிறார். அதுக்கு மேல இங்க அகிருத்திகரணம்னா என்ன அப்படின்னு ஒண்ணு அப்படி விவரணம் பண்ண. அகிருத்திகரணமாவது சாஸ்திர விருத்தமானவற்றை அனுஷ்டிக்கை. அகிருத்திகரணம் சாஸ்திரத்துக்கு சொல்லப்படாத சாஸ்திரத்துக்கு விருத்தமா செய்யறது அகிருத்திகரணம். கிருத்தியாகரணமாவது சாஸ்திர விகிதமானவற்றை அனுஷ்டியாதவைகை. சாஸ்திரத்துக்கு சொன்னதை செய்யாம விடுறது அது அது கிருத்தியாகரணம். ஈஷோ அதிக்கிரமே தண்டபூயஸ்வம் சத்தியாஸ்தி அசீவ தோஷவது எப்படி பிரமாணங்கள் சொல்றது. பிரமாணங்கள் என்ன சொல்றது? ஈஷோ அதிக்கிரமே தண்டபூயஸ்வம் அதனால சாஸ்திரங்கள்ல சக்தி இல்லாத காரியத்தை பண்ணக்கூடாது. சாஸ்திரம் தெரிஞ்சுவன் அதை பண்ணாம இருக்கும் கூடாது. அந்த பகவத் அவதாரமாவது அமுதுபடி சாத்துப்படிக்கு அதிகமாவற்றை விச்சேதம் பண்ணுகை. அதாவது எம்பெருமானுக்கு நிவேதனம் பண்ணும்போது சாஸ்திரங்கள்ல விகிதமான வஸ்துக்களை கொண்டுதான் அவனுக்கு பண்ணணும். அதுக்கு மீறி பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ண பகவத் அதுவும் இல்லாத எம்பெருமானுக்குன்னு ஒருத்தர் சமர்ப்பிக்கிறார். அதை நமக்கு உபயோகப்படுத்திருக்கார். அதான் ஏதாவது அமுதுபடி சாத்துப்படிக்கு அருகமாவற்றை விச்சேதம் பண்ணுகை. விச்சேதம் அதுக்கே இவர் வெள்ளம் போட. அதாவது அவற்றை தான் வாங்கி ஜீவித்தல் தனக்காக உபயோகப்படுத்தக்கூடாது. சரி பிறருக்கு உபயோகப்படுத்திக்கலாமா? பிறருக்கு உபயோகப்படுத்தலாம்னா எப்படி அப்படின்னா, ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறான், எதுவும் அவன் பெரும்பாலுக்கு கொடுத்தா இதை தூக்கி அவளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னா அதுவும் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு அவதாரத்தை சேர்த்துக்கலாம். பிறருக்கு உபகரித்தல் அத்தாலே ஜீவிப்பார் பக்கத்திலே யாச்சிதமாயாதல் அயாச்சிதமாயாதல் பரிகிரகித்து ஜீவித்தலும். இதே மாதிரி அவங்ககிட்ட வாங்கி பெருமாளுக்கு வாங்கி அத்தாருக்கு பண்ணி அதெல்லாம் அத்தாலே ஜீவிப்பார் பக்கத்திலே யாச்சிதமாயாதல் அயாச்சிதமாயாதல் பரிகிரகித்து ஜீவித்தலும். அவதாரங்களில் சஜாத்திய புத்தி பண்ணுகையும் அச்சாவதாரத்தில் உபாதான ஸ்மிருதியும் ஈஸ்வரன் பட்டல் தேவதாந்திரங்களோட சஜாத்திய புத்தியும் அன்னதான் அவன் தான் வஸ்துக்களில் மமதா புத்தியும்
இதுவும் அசுத்த கிரகங்களில் ஒன்றாக பிரிய இருக்க வேண்டிட்டு இப்படி பலவிதமான அவதாரம் சொல்ற. அதாவது சஜாத்திய புத்தி பண்ணுகையும் அவதாரங்களே, அவதாரம்னா எம்பெருமானுடைய விபவ அவதாரங்கள், ராமகிருஷ்ணாத்தி அவதாரங்கள், அவைகள்லாம் தன்னை போல அதுவும் மனுஷன் தானே, அது நம்மளை போல தான் அதுவும் அப்படின்னு அப்படியே நினைக்கூடாது. ஈஸ்வரன் பக்கள் தேவதாந்திரங்களோட சஜாத்திய புத்தியும். அதனால பகவான பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு 3 பேர் நடுவில் சொல்றாரு, அதை சொல்லக்கூடாது. அவனுடைய வஸ்துக்களை என்னுடையதும் அகித்த கரணங்களில் ஒன்றாக பிரிக்க வேண்டியது இதனுடைய சௌரிய அரிசியம் இருந்தபடி பாகவத அவதாரம். அதனால இது பெரிய பாவம். பாகவத அவதாரம் எப்படி அப்படின்னா அத்தகாம அபிமான நிமித்தமா வைஷ்ணவோட விவாதம் பண்ணுகையும், அதாவது தாம் கற்ற வித்திய சரியான பாத்திரத்துல தரணும். அப்படி இல்லாத பணத்துக்காக சில பேர்கிட்ட சொல்றது, நம்ம சம்பிரதாயத்தை அப்படியே அர்த்தத்தை மாத்தி, பணத்தை வாங்கிட்டு அர்த்தத்தை மாத்தி சொல்றது, இப்படி எல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுதான் சொல்றாருங்க. அர்த்த காமா அபிமானமா நிமிட்டுவாங்க. அர்த்தம் தான் இந்த இடத்துல பணங்கள் தான். அதனால வைஷ்ணவரோட விவாதம் பண்ணுகையும் ஜென்ம விருத்தாதிகளால் அவர்களை குறைய நினைக்கையும். அதான் அதனால ஜென்மத்தால நல்ல பகவத் பக்தி உள்ளவனா இருக்கான், அவனை ஜாதியை கொண்டு அவங்ககிட்ட அவதாரப்படக்கூடாது. விகலகரணர் மக்கள் சேபோக்தி பண்டிகையும், அதாவது கூடாது, யாரோட கூட பழகக்கூடாதோ அவளோட பழகிறது. இவைகள்லாம் அசக்கியாபகாரமாவது நீர் நிபந்தனமாக பகவத் பாவ சமுத்தியை கண்டால் பொறுக்க மாட்டாதே முட்டிக் கொள்ளுதல், நான்கு கொள்ளுதல் செய்கை. அதாவது இவனுக்கு வைஷ்ணவனை கண்டாலும் பிடிக்காது, திருமலை கண்டா பிடிக்காது. இப்படி எல்லாம் பொறுக்க என்ன பண்ணுவான், செவுத்து போய் கொடுப்பான். இப்படி எல்லாம் இருக்காங்க. பாப்பானை கண்டா பூனை அறக்கிறது அப்படின்னு. இல்லையே நம்மளே சில பிராமண கோஷ்டி இருக்கும் இல்ல, ஏன்னா அவனோட குடிச்சு போய் அவனுக்கு நம்மளால கண்டா இதெல்லாம் அவனே சொல்லுவான், இதுக்கெல்லாம் பிராமணர்லாம் வேஷம் போடுறது அப்படின்னு. இந்த மாதிரி தான் இதெல்லாம் அமைச்சாங்க. ஸ்ரீ வைஷ்ணவன் என்னும் இதுவே ஹேத்துவாக தத்வேஷம் பண்ணுகை புத்திர வாஸ்தல்யம் செல்லான்னு இருக்க திருநாமம் சொன்ன ஹேத்துவாக அக்னிதாகம் முதலான ஹிந்தியை பண்ணினாலே ஒருவன் திருவாராதிகள் பண்ணினவே பகவதாரம். ராவணாதிகள் பிராட்டி பாகவதாரம். கிரண்யாதிகள் ஸ்ரீ பிரசாதிகள் விஷயத்தில் பண்ணது அசக்கியாபகாரம். பாகவதாச்சாரத்துக்கு சிசுபால் எடுத்தார், பாகவதாச்சாரத்துக்கு ராவணன் எடுத்தார், அசக்கியாபச்சாரத்துக்கு பிரசாத் விஷயத்தை ஹிரண்யன் பண்ண. இது இப்படி அசக்கியாபச்சார நானா அனாதிகால பிரவர்த்த அனந்த சமான்னு சொல்லி சொன்னார். அடுத்ததாக அனாதிகால பிரவர்த்த விபரீத ஞான ஜனனி, அனாதிகால பிரவருத்த விபரீத ஞானம் ஆத்ம விஷயம் கிருஷ்ணன் ஜெகத் விஷயம் விபரீத விஷயம் அசேஷம் அத்தியாய வர்த்தமானம் பக்தி சுமானம் சர்வம் க்ஷமஸ்வா. அடுத்த சூழ்நிலைக்கு இந்த அர்த்தத்தை, அதனுடைய அர்த்தத்தை சேவிச்சு சுவாமி தேசியனுடைய விஷயத்தை வியாக்கியானத்தை சேவிப்போம். அனாதிகால பிரவருத்த விபரீத ஞானம் ஆத்ம விஷயம், ஆத்மாவை பற்றியதும் கிருஷ்ண ஜெகத் விஷயம் எல்லா லோகங்களை பற்றி தான் இருக்கிற அனாதிகால பிரவருத்த அனாதிகாலமாக உண்டாயிருக்கிற விபரீத ஞானத்தையும்
விபரீத விருத்தம் விபரீத விருத்தம் விபரீத விருத்தம் விருத்தமான நடவடிக்கையும் அசே அசேஷ விஷயம் அசேஷ விஷயம் எல்லா விஷயங்களையும் பற்றிதான் இருக்கிற அத்தியாபி இப்போதும் வர்த்தமானம் நடந்து கொண்டிருப்பதும் வர்த்திஷ்யமானம் இனி நடக்கப் போகிறதுமாகிய சர்வம் எல்லாவற்றையும் சமஸ்தா பொறுத்து கொள்ளும் அப்படின்னு அடுத்த இதுல பிரார்த்திக்கிறார் சுவாமி பாஷ்யக்காரர். அது எப்படி அனாதிகாலம் ஏவம் நிஷித்த க்ஷமா பிரார்த்திதா ஏவம் நிஷித்த க்ஷமா பிரார்த்திதா. இப்ப சாஸ்திரங்கள்னாலே தடுக்கப்பட்டான அபச்சாரத்தங்களை பொறுத்துக்கணும்னு பிரார்த்தித்தார். இப்ப என்னன்னாக்க இந்த காமிய கர்மாக்கள் அவங்களெல்லாம் இப்போ காமிய கர்மாக்கள் சில பண்ற முடியும் அவைகளையும் பொறுத்து கொள்ளணும்னு பிரார்த்திக்கிறது அனாதிகால பிரவருத்தம் என்று ஆரம்பிச்சு அத சகேதுக காமிய க்ஷமா பரார்த்தியதே அநாதிகாலேதி क्षुद्र पुरुषार्थ कामनायाः विपरीत ज्ञान सापेक्षतया अपचाराणामिव शास्त्राज्ञानपूर्वक साम्यानामपि मात्रया भान्तृहेतुत्वं व्यञ्जयितुं इह विशेषतो विपरीत ज्ञानस्य भवति. இந்த விபரீத ஞானம்னா என்ன அப்படின்னு சொன்னா இந்த அல்பமான பிரயோஜனங்கள்ல அதாவது சுத்திரம் ரொம்ப அல்பம். அந்த சுத்திரமான பலன்கள்ல புருஷார்த்தங்கள்ல விரும்புகிறார். காமனையானா அதை விரும்புகிறார். அதுக்காக என்ன பண்ற அந்த அல்பமான பிரயோஜனங்களை அடைவதற்காக இவர்கள் ஞானமானது தப்பான வழிக்கு போறது. இப்போ காமிய கர்மாக்கள்ல சாஸ்திரங்கள் பண்ணி சொல்றது. ஆனா சொல்லச்சே அதை இப்படி இந்த ரீதியில பண்ணணும். ஆனா நமக்கெல்லாம் அந்த காமிய கர்மாவுல ஆசை வரக்கூடாது. அந்த காமிய கர்மாக்கள்ல இத பண்ணா இந்த பலன் கிடைக்கும்னு சொன்னா அது நமக்கு கொஞ்சம் புத்தி கொஞ்சம் சபலம் ஏற்படுறது. இது பண்ணலாமே அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த சபலமான புத்தி உண்டாகும் இல்லையோ அதையும் சமிக்க வேண்டியது. அதனாலதான் விபரீத ஞானம்னு சொல்றேன். அந்த ஞானமே உண்டாகக்கூடாது. இந்த காமிய பலன்களை அனுபவிக்கிறதுக்கு பிரவர்த்திக்கிறோமே அதை விட அதுல போனா இப்படி நமக்கு அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு புத்தி செலுத்துறமே. அந்த புத்திய இதுதான் விபரீத ஞானம் சொல்றேன். அந்த விபரீத ஞானத்தை கூட போகணும்னு பிரார்த்திக்கிறார் இதுல. அதனால மாத்திர பிராந்தி கொஞ்சம் புத்தி மாறி போச்சுன்னா அது பிரமத்தினால உண்டாருது. அது அந்த அந்த விபரீத ஞானம் போகணும். சகோதரி யதாவஸ்தித விஷய விருத்த ஆகார வகாகி ஞானமிக விபரீத ஞானம். இங்க விபரீத ஞானம்னு சொன்னாங்க. அந்த வஸ்துவனுடைய சுபாவங்களை தெரிஞ்சுட்டு அந்த வஸ்து இப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம புத்தி என்ன பண்ணோம் அதுலதான் போறது. அதுதான் அங்க விபரீத ஞானம். ஐயோ அந்நியதா சந்தமாத்மானம் அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. அது பாரதத்துல வருது. என்ன அப்படின்னு சொன்னா
அந்நிதா, அதாவது வேறு சுபாவம் உள்ள ஆத்மாவை வேறு சுபாவமாக நினைப்பன் எவனோ அவன் ஆத்மாபகாரம். அந்த ஆத்மாவார சௌகரியம் சொல்லுவாங்க. அதாவது சரீரமே ஆத்மா நினைக்கிறேன், அதான் ஆத்மா சௌகரியம் சொல்லுது. அதுவும் இல்லாத இந்த வஸ்துக்கள்லாம், லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் என்னுடையது, எனக்கு அப்படின்னு சொல்ல நினைக்கிறமே, இவைகள்லாம் விபரீத ஞானம். இவைகள்லாம் பகவானாலே உண்டு பண்ணப்பட்டவை அப்படின்னு தெரியாம இதெல்லாம் நான் தான் உண்டு பண்ணேன், இதெல்லாம் நான் தான் ரசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறமே, இதெல்லாம் விபரீத ஞானம். तच्च अत्र यो अन्यथा असन्तमात्मानम् अन्यथा प्रतिपद्यते इत्यादिभिः उक्तः। आत्मनो जगतश्च स्वनिष्ठत्वात् स्वनिष्ठत्व स्वतन्त्रत्व शेषत्व भगवत् अन्यनिष्ठत्वादि भ्रम इति अभिप्रायः आत्मविषये அதுக்கு மேல விபரீத ஞானம் ஆத்ம கிருஷ்ணன் சொல்ற. இதுதான் ஆத்ம விஷயம்னு தன்னுடைய ஆத்மாவை, அதான் சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறது. அதனால லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் தன்னுடையது, எல்லாம் பகவானுடைய சேடபுதம்னு நினைக்கலாம், தனக்கு சேடபுதம்னு நினைக்கிறது. இதெல்லாம் தான் ஆத்ம விஷயம் கிருஷ்ணன். ஜெகத் விஷயம் விஷயத்தை वृत्तशब्दस्य शास्त्रीये प्रसिद्ध प्रकर्षम् उपजीव्य विपरीतवृत्तम् इति बन्धकं काम्यकर्मोच्यते. அது மேல இதுல விபரீத விருத்தம் சாய்கிற இங்க ஆத்ம விஷயம் கிருஷ்ணன், ஜெகத் விஷயம் விபரீத விருத்தம்னு ஆரம்பிக்கிற. இந்த விபரீத விருத்தம்னு என்ன அப்படின்னா, இப்போ சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட கர்மாக்கள் கொள்ளும், அந்த கர்மாக்கள் பிரசித்தமா இந்த பலனுக்காக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த பலனுக்காக செய்யணும்னா அது திரும்பி சம்சார பந்தத்தை தான் உண்டு பண்ணும். இப்போ ஒருத்தருக்கு பணம் ஒண்ணுனாக்க குபேரியாகம் பண்ணுன்னு புரியுது. அந்த குபேரியாகம் பண்ண பணம் வரும், பணத்தை என்ன பண்ணுவேன். அதனால இவைகள்லாம் காமிய கர்மாக்கள். இந்த காமிய கர்மாக்கள்லயே ஈடுபடுறது விபரீத விருத்தம். விருத்தம் அப்படி சொன்னா இவன் பிரயத்தனப்பட்டு காரியம் செய்யறானே, அதான் விபரீத விருத்தம். மோட்சார்த்தத்துக்காக சாஸ்திரத்தை விதிக்கப்பட்டா உங்களுடைய ஆத்மா பகவானுக்கு சார்பின்னு சொல்றா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் இன்னும் இந்த லோகத்தையே ரசிக்கணும், எனக்கு சூதாகும் இவன் அப்படின்னு சொல்லி அதுல போய் ஈடுபட்டாங்க. அதனால அது விபரீத விருத்தம். ஆத்ம விஷயங்கள் ஜெகத் விஷயத்த விபரீத விருத்தம். இந்த விபரீத விருத்தம் சொல்றது இவனுடைய நடவடிக்கை சொல்றது. இப்போ லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் எனக்காக தான், என்னுடையது அப்படின்னு நினைக்கிறது விஷயம் வேற. அதுக்காக காரியத்தில் இறங்குறானே அது விபரீத விருத்தம் அப்படின்னு சாய்கிறார். அதனால விபரீத விருத்தம் பந்தகம் காமிய கர்மம் சொல்றோம். அதனால சம்சாரத்தை உண்டு பண்ணக்கூடாத காமிய கர்மாக்கள்ல இவன் பிரவர்த்திக்கிறானே அதையும் இங்க சொல்றது. அங்கேதா பூர்வோக்தேன புனருத்தி பிரசங்காது. இதுக்கு இப்படிதான் அர்த்தம். இல்லைன்னா திருப்பி ஏற்கனவே சொன்னது, அதாவது ஆத்ம விஷயம் கிருஷ்ணன் ஜெகத் விஷயம் அங்கே சொல்லுச்சு, அதாவது அனாதிகாலம் விபரீத ஞானம், அதுக்கு இந்த அர்த்தம் சொல்லி இதுக்கு இந்த அர்த்தம் சொன்னா புனருத்தி மாதிரி ஆகும். அதனால அங்க ஞானத்தை சொன்னார், இங்கே இவருடைய விருத்தத்தை சொன்னார். அந்த விபரீத ஞானமே உண்டாகக்கூடாதுன்னு சொன்னார், அந்த ஞானத்தை சொன்னார். இங்க விபரீத விருத்தம். விபரீத விருத்தம்னு என்ன, இந்த லோகத்துல இந்த சரீரத்தை கொண்டு இந்த லோகத்துல பல புருஷார்த்தங்களை அடையக்கூடிய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அந்த சாஸ்திரங்கள்லயே இவன் பிரவர்த்திட்டாங்க, அது திருப்பி சம்சாரம் தான் உண்டு பண்ணும்.
அந்த சம்சாரத்துக்காக உண்டு பண்ணப்பட்ட காரியங்கள் நான் இப்ப நாள் செய்திருந்தேன். அத்தை கோபனம் அசேஷ விஷயம் அப்படி விபரீத விருத்தி விஷயத்தையா புத்தாதி பர விஷயத்தையாச்ச வைவித்தியம் தரிசி அசேஷ விஷயத்தை. அதுவும் இல்லாத அந்த அப்படிப்பட்ட விபரீத விருத்தி விருத்தமான நடவடிக்கைகள் கூட விஷயத்தையா தங்கப்பட்டு இப்போ ஒருத்த வந்து விபரீத விஷயங்கள்ல ஈடுபடலாம் அப்படின்னு சொன்னா, ஐயோ இது என்னை மட்டும் பாதிச்சா பரவாயில்லையே, என்னுடைய பிள்ளைகளையும் குழந்தைகளையும் பாதிக்குமே அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல. அதனால விபரீத விருத்தி இவன் விருத்தங்கள் விபரீதமா, இவன் நடவடிக்கை பிரவೃತ್ತಿ விபரீதமா இருந்தா கூட விஷயத்தையா தன்னுடைய விஷயமாகவோ இல்ல புத்திராதி பர விஷயத்தையா புத்திரர்கள் என்ன இதர்கள் பற்றி அதுவும் இதுல சேர்த்துக்க வரும். ஏன்னா ஐசிங்கர் அடிக்கடி சாய்ப்பேன், ஐசிங்கர் நீ சந்தேகம் பண்ணலாம் உன் குழந்தைகளையும் பாதிக்கும் அப்படின்னு சாய்ப்பேன். அந்த மாதிரி நான் எந்த காரியம் பண்ணாலும் அது எல்லாரையும் பாதிக்க முடியும். அந்த விபரீத விருத்தமானது தன்னையும் பாதிக்கக்கூடாது, பிள்ளைகளையும் பாதிக்கக்கூடாது, சந்ததிகளையும் பாதிக்கக்கூடாது. அப்படி பாதுகாக்கணும். அப்படி அவர்களையும் பாதிக்கக்கூடியதான அவருடைய நடவடிக்கைகள் இருந்ததுன்னா அதையும் அசேஷ விஷயம் அந்த அசேஷ விஷயம் சொல்றதுனால இப்படி அவனை மட்டும் இல்லை அவனுடைய சந்ததிகளையும் தொடர்ந்து அதை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. ஏதாவது காரியம் கர்மாதிகள் பண்ணியிருந்தா கூட சமஸ்தா அசேஷ விஷயம் அசேஷ விபரீத விஷயத்தை அசேஷ விஷயம் அத்தியாபி வர்த்தமானம் வர்த்திஷ்யமான இருக்கு. அத்தியாபி வர்த்தமான வர்த்திஷ்யமான சத்குரு உபதேசாதி பரோட்ச சமயக் ஞானே நிஷ்பன்னேபி பாதிதா அனுபத்தியாதி நயாத்து வாசனா ராகாதிபிகி அனுவர்த்தமான வித்தியாசா. அதுக்கு மேல அத்தியாபி வர்த்தமான வர்த்திஷ்யமான என்ன சொன்னா, ஆச்சாரியன் அவருடைய சது உபதேசம், அந்த உபதேசங்கள்னால சாஸ்திரங்கள்ல நமக்கு நல்ல ஞானம் உண்டாயிருந்தா கூட இந்த சாஸ்திரங்கள்ல பாதிதா அனுபூதி ஸ்ரீபாஷத்துல அடிக்கடி வரும். பாதிதா அனுபூத்தின்னு வரும். அந்த பாதிதா அனுபூத்தின்னா என்னன்னாக்க இந்த திருப்பி அவருடைய பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனையால சில காரியங்களை செய்யும்படியாவே இந்த ஜீவனை தூண்டும். கர்மா வாசனா ருச்சி இதெல்லாம் அந்த மாதிரி அவைகள்லாம் தான் இங்க சொல்ற அத்தியாபி வர்த்தமான வர்த்திஷ்யமான அப்படின்னு. அந்த பழைய வாசனை இருக்கும் இல்லையோ அதெல்லாம் அப்படியே தொடர்ந்து வரும் இல்லையோ, அதனாலே செய்யப்படுகிற காரியங்கள் அசேஷ விஷயம் அப்படி அத்தியாபி வர்த்தமானம் வர்த்திஷ்யமான சர்வம் சமஸ்வா இங்க சொன்னதுனால சகாரேன இங்க வர்த்தமானம் வர்த்திஷ்யமானம் அப்படின்னு அந்த சகாரேன பூர்வகிருத விபரீத விருத்தம் சமுச்சயா. அதாவது ஏற்கனவே எப்போ நான் பண்ணியிருந்தோம் அந்த விபரீத விருத்தம் இப்போ ஆச்சாரிய உபதேசனால ஏற்பட்டு அதுக்கப்புறம் சில விபரீதங்கள்லாம் பண்ணினேன், அவைகளும் சேர்த்து அந்த சான்றதுனால இதையும் சேர்த்து அத்தியாபி தியானத்தை அனாதி விபரீத விருத்த சந்ததியை சூழ்ச்சது. அதனால அந்த அத்தியாபின்னு சொன்னதுனால இதுக்கு முன்னாடி அனாதியாக எவ்வளவு விபரீதமான காரியங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இன்னும் நான் பண்ணிட்டு இருக்கேன், இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன், அப்பவும் பண்ணேன், இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஜென்மத்திலையும் பண்ணேன், இந்த ஜென்மத்திலையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அத்தியாபி வர்த்தமானம் வர்த்திஷ்யமான சர்வம் சமஸ்வா அப்படின்னு என்னுடைய விபரீதமான அனுஷ்டானங்கள். முதல்ல ஞானத்தை சொன்னார், இப்போ அனுஷ்டானத்தை சொன்னார். விபரீதமான அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் சர்வம் சமஸ்வா அப்படின்னு சொல்லி இதுல பிரார்த்திக்கிறார். இது அடுத்த நாளைக்கு சுவாமி தேசிகனுடைய சிவபிரகாச சுவாமி தான் பெரிய வச்சனம் பண்ணி சேர்க்கும்.
श्री वेदांत श्री वाच्य कुमारी महाराज नारायणार्य महाराज श्री लक्ष्मी नारायण रंगनाथ यतीन्द्र महादेशाय नमः।